அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் பிரஸ்தாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிக்கில்னா துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ்ட் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்து இருக்கேன். அவர் கூட ரைட் லெஃப்ட்னு பனீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல கடவுள் பிளெஸிங்ஸ்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் டேனி ப்ரோ காட் பிளஸ் யூன்னு சொல்லி கூடவே இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலியா என்ன சொல்றது அவ்வளவு ஒத்துமையா உழைச்சி வெளியில வந்த படம் அக்யூஸ். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். பிரபு சார் கூட ஃபர்ஸ்ட் நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதே மாதிரி அதுவும் எனக்கு அஞ்சாவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை. பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நான் அஞ்சாவது படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேற லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜாவில் இதே பிரசாத்தில் நம்ம பிரபு சார்கிட்ட பார்த்தோம். மணிகண்டன் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. தேவராஜ் சார்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இன்றைக்கி நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் எப்பயுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்லுவேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட். சித்ராமணி அண்ணெல்லாம் என்னை ஃபஸ்ட்டு திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்னை முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணவர் சித்ராமணி அண்ணன். இன்னைக்கு அவர் அங்கே இருக்கிறாரு 25 வருஷத்துல. அதே மாதிரி அவரும் எங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு அடிபட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில் அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் இருந்துச்சு எங்கள் அம்மாவை கூட நான் இழந்த அந்த டைமில். அதுக்கப்புறமா நம்ம இல்லை, நம்ம சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்பில் இவ்வளோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது
ஒரு கண்டென்ட், இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை எங்கிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனா, ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸே லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்பேன். கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னடா படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. ஆஹா, இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இந்த படம் முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர், அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அதை அப்படியே டிட்டோவாக படம்லாம் இருக்குது இன்றைக்கி. அது என்றைக்குமே வந்து ஒரு பவுன் ஸ்கிரிப்டில் இருக்கிறத வந்து எல்லாம் மாற்றவங்க இல்லை. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டேரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே. அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். அது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனன்ற இதில் வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவை. ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்கே நீங்கள் 3 நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ அதனால் விமர்சனம் வந்து கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த படத்தில் நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப, ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்திலுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து கேஎல் பிரவீன் சார். கேஎல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய கட்ஸு அவர் வந்து. நான் சொன்னோன்னே இம்மீடியட்டாக வந்து நான் இம்மீடியட்டாக பண்ணுறேன் உதயா, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன், நானும் பண்ணுறேன், என்னுடைய உற்ற இதாக வந்து ஷாமை வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டரு அவருக்கு ஈக்குவலாக, பிரவீன் சாருக்கு ஈக்குவலாக இந்த கதையில் ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட்டில் மிகப்பெரிய உதவியாக இருந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொன்னார். கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார், இது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நரேன்கிட்ட சொன்னேன், நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் இப்படி சொல்கிறாரு, எண்டில் அது நல்லா இருக்குமே, அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம், சூப்பராக பண்ணிங்க ஷாம், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு, நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் எங்கள் படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசின் சிவசரவணன். ஏன்னா எல்லாத்தோடையும் என்னுடைய பாதி பேர்டனை வந்து அவர் எடுத்துக்கிட்டாப்படி, எல்லாமே வந்து எனக்கு ஒரு பக்க பலமாக ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டாப்படி, கரெக்டாக ஈப்பியாக இனிமேல் எந்த படமே இவர் ஈப்பியாக போட்டிங்கன்னா படம் கரெக்டாக நடக்கும், கரெக்டாக பட்ஜெட்லேயும் கரெக்டாக பிளான் பண்ணி போவோம். அந்த மாதிரி ஒரு ஈப்பியாக சிவா வந்து அமைஞ்சிட்டாரு. ஸோ அது தொழிலும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ஒரு எப்பயுமே வந்து இதை வேற லெவலில் பண்ணியிருக்க அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடைச்சாருங்க. அதுதாங்க அவர் தாங்க வேற லெவலுங்க. அவர் டேனி, அந்த ஓமரியா நாங்கள் அந்த காதலர் தின படம்லாம் பார்த்துருப்போம். அப்போ அந்த ஓமரியா டேனி வந்து நானும் ஃபஸ்ட்டு என்னடா அது இப்போ ஒரு மாதிரி பக்கில் வச்சுட்டு வேறு மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேறு லெவலில் வந்து லுக்கில் வந்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரசி இந்த படம் வந்து
எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும், டேனி மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டாரையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு. ஏன்னா டேனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன், அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன். சுஜி ஆமாம் பிரதர், நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு அவருடைய கடவுளை வேண்டிட்டு அவர் எப்பயுமே ப்ரே பண்ணுவார். அந்த ப்ரேயர்ஸ்லேயும் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் மை பிரதர் நரேன் பாலகுமார், நான் ஷார்ட் ஃபிலிம் 2 படம், செக்யூரிட்டி ஒன்று, ஃபேமிலின்னு ஒரு டைரக்ட் பண்ணேன். அந்த டைரக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நேம் வாங்கி கொடுத்த என்னுடைய பிரதர். அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்றது, நிறைய நல்லா பண்ணுவார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் தான். அவ்வளோ சப்போர்ட்டு எனக்கு பிரதராக கூட வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம், ஆனால் படமாக இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறையா படம் கண்டினியூஸாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. நரேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக உத்தரவு மகாராஜா நம்ம மிஸ் பண்ணது நம்ம அக்யூஸில் மிஸ் பண்ண மாட்டோம், நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். அண்ட் பிரபாகர் சார், பிரபாகர் பிரதர் வந்து இஸ் மை பிரதர். அவர் அப்படி தான் சொல்லணும், வில்லன்னு. அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் அப்படின்வாரு. ஸோ அந்த கன்னடத்தில் ஒரு மாதிரி பேசுவார், அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மிமிக்ரி பண்ணுவாங்க அவர் வச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒய்ஃபும் இந்த படம், அவர் 2 பேருமே வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் கூடயே இருந்து ஒர்க் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலி அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அண்ட் இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர், இன்னொரு ஹீரோ தாங்க. இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்தில். இந்த படத்தில் நான் ஹீரோ, யோகி பாபு சாரும் இருக்கிறார், அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். ஆனால் அஜ்மல் இஸ் ஆல்சோ லீட். எனக்கு ஈக்குவலாக அஜ்மலும் இருக்கார். நான் ஹீரோன்னு மட்டும் சொல்லிக்க நான் விரும்பலை, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டபுள் ஹீரோ, அப்புறம் யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம். அஜ்மல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னமோ நினச்சேன், அஜ்மல் என்ன அஜ்மல் இருக்க டவுட் கேட்டுருக்கிறாரு, அது பண்ணுறாரு. ஆனால் அவ்வளோ மாதிரி ஒரு குழந்தை மனசு யாருக்குமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டெடிகேஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு, சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்துருந்தாரு. எனக்கு திருப்பி இந்த படத்தில் வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பிரதர். லவ் யூ. ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு. எப்படி என்னமா நாளாக நேசிக்கிறனோ அதே மாதிரி தமிழ் சினிமா அவ்வளோ நேசிக்கிறாரு. அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக என் கூட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட படம் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு ஒரு போன வாரத்துலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். சில ஆர்டிஸ்ட் எல்லாமே 1-2க்கு வருவாங்க, வருவாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை ப்ரோ, இந்த படம் நல்லா வந்திருக்கு, நம்ம நிற்கிறோம்னு சொல்லி எனக்கு தோளாக இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் அஜ்மல். லவ் யூ. அண்ட் இந்த படத்தில் நிறையா ஹீரோயின்ஸ் பார்க்கல. ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல, 2-3 பேர் தான் பார்த்தோன்னே தமிழ்லேயும் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு வந்து தமிழில் நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்லையும் பார்த்தோம், செலக்ட் பண்ணோம். ஆனால் இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷனில் பண்ணாங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்படி பண்ணும்போது ஷீ இஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். அண்ட் ஒரு ஹீரோயினி வந்து எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும், எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும், அதுதான் வேணும்னு இல்லாமல் ஒரு டவுன் டு த எர்த்தாக நம்ம கூட வந்து ட்ராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமாவில் இவங்களெல்லாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஜான்விகாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அவங்க டெஃபினட்டாக நீ தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓரியன்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக, டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. டெஃபினட்டாக ஜான்விகா, யூ ஹேவ் அ கிரேட் பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர், என் நண்பன், எல்லாருமே சொல்லணும், அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன். எங்கள் பன்னீர்செல்வம் பிரதர், பன்னீர்செல்வம், நான் பழைய பன்னீர்செல்வமாக வந்திருக்க மாதிரி அவர் சொல்லுவார், சத்திர டைலாக் மாதிரி. ஸோ என்னன்னா அவர் எப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி கொடுக்கும்போது இன்றைக்கி வந்து ப்ரொடியூசராக அவர் நிறையா பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசராகவும். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து பன்னீர்செல்வம் பிரதர். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேலே ஒரு லவ், இந்த படத்தையும் நடிச்சிருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்,
நீங்கள் இனிமேல் நடிகர் ஆகிடுவீங்க போல இருக்கு. ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் பார்க்கும்போது, உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும், டெஃபினட்டாக வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாரு. டெஃபினட்டாக அவருக்கு பெரிய பேர் வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராகவும் நீங்கள் எல்லாம் என்னை வச்சு பண்ணியிருக்கீங்க. போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய ப்ரேயர்ஸ். அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது, ஃபஸ்ட்டு எனக்கு சேது தான் தெரியும், அப்புறம் தான் தங்கவேலு சார். அவன் வந்து என் சொந்த தம்பி மாதிரி. படம் பார்த்துட்டு ஒரு ரசிகன், அண்ணா நீங்கள் என்னண்ணா இத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னண்ணா பிரேக் விட்டீங்க, விடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி, அண்ணா வாங்கினேன் நம்ம பண்ணுவேண்ணே அப்படின்னோடனே, டே கண்டிப்பாக பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாண்ணே, நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்க நான் பண்ணுவோம் அப்படின்னு. நான் வாப்பா கரெக்டாக மாட்டினேன். ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ண மாதிரி அதை தேடிட்டு இருந்துன்ற மாதிரி. ஸோ வான்னு சொல்லி நான் வந்து இப்போ சேதுவை வந்து நான் இதில் வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோன்னே அவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய், அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. ஸோ தங்கவேலு சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்கள் ஃப்ரீடமாக விட்டாங்க. பன்னீர்செல்வமா பிரதராக இருக்கட்டும், சேது பிரதராக இருக்கட்டும், இன்னும் சில நண்பர்களாக இருக்கட்டும், எங்கள் டீமை வந்து எங்கள் டீமை எல்லாமே ஃப்ரீயாக விட்டாங்க. நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணி தரணும் உங்களுக்குன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ், தங்கமான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொல்ல அவங்களுக்கும். அதே மாதிரி என்னுடைய நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன், குட்டி பத்மினி அம்மாவுடைய வெப் சீரிஸ் ஒன்று, சிங்கப்பெண்ணின் ஒரு வெப் சீரிஸில் ஒரு நான் எல்லாருமே அட்மையர் பண்ணுவேன் அங்கே நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாம். அப்போது ஒருத்தவங்க வந்து, என்னடா அது நம்ம நல்லா பண்ணுறாங்களே, பழைய சீதா மாதிரி இருக்காங்களே, நல்லா நடிக்கிறாங்களே, நல்லா இருக்காங்களே, செக்கச்செவின்னு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, கரெக்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும்போது அவங்க பண்ணணும் அப்படின்னு. சிவா சார் வாங்க சார், வெல்கம் சார், வாங்க சார். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி, ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும்போது, சுபத்ரா இதில் கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பிரமாதமான பர்ஃபார்மன்ஸு. இதில் வந்து இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். யார் என்னென்னன்றது தெரியாது, அந்தளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய டிஓபி மருதநாயகம், நான் என்னுடைய பிரதர்லா ரங்கோலின்னு சிஸ்டர் பையன் நடித்த படத்தில் தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு டிஓபி ஆல்பம் பண்ணார். அந்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். நல்லா பண்ணார். நான் அப்போ பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது இவரை மாதிரி ஒரு கேமரா பண்ணேன். ஏன்னா தூக்கிட்டு கேமராவை வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு வந்து ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு, ப்ரொடியூசர் கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன் கரெக்டாக பண்ணார். போது இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நான் இன்றைக்கி இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில். அப்போ போகும்போது நிறையா கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், நம்ம மருதையும் பற்றி பேசினேன். அப்போ பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட், மருது மிகப்பெரிய ஒரு டிஓபியாக கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அதில் அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓபி, சார் இதுதான் வேணும், இந்த ஷாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஓபி. ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருது உங்களுக்கு தேங்க்யூ. ரொம்ப டில் நவ் கோஆப்ரேட்டிவாக இருக்கீங்க, தேங்க்யூ. என்னுடைய பிரதர்லா சதீஷ் வந்திருக்கிறாரு, அவரும் ஒரு சினிமா இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர், சினிமாவை அவரும் என் குடும்பத்தில் வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷம். எங்கள் சிஸ்டர் பையனும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரும் அப்படி. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியிலும் நிறையா பேர் வராங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு இது மட்டும் இல்லாமல் ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது தெரியும், அப்புறம் தலைவாளர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அக்னி நட்சத்திரம்னு என்ன போன படம் அது என்ன வரல. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டன் சில்வா மாஸ்டர் கேட்கும்போது, மாஸ்டருக்குடைய பெரிய சம்பளம், பெரிய டேட்டு எல்லாம் இருக்கும்போது, இல்லை உதயா நீங்கள் என்ன சம்பளம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வாங்கினாலும் ஓகே தான், எனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுறது அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விலைக்கு வாங்கி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த பஸ்ஸில் வந்து அவர் பேர் ஃபெரோஸா, ஸ்டண்ட் ஃபைட்டர் வந்து அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது. அந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே. என்னோட படத்து பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தார்னா அந்த கேரக்டரில் அவர் என்ன இன்வால்மெண்ட்டு, அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அதில் கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக அவர் பிஸியாக இருக்கிறார். நம்ம திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேலே டேட் கொடுத்து இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக 14 நாள் நினைக்கிறேன் 14 நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி கேஎல் பிரவீன் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டி சிவா சார், நாங்கள் வந்து டி சிவா சார்லாம் வந்து இம்மிடியட்டாக வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது சார், எம்பி கேரக்டர் இருக்குது சார், உடனே வந்து பண்ணி கொடுக்கணும் தான் பா, என்ன பண்ணி கேட்குறேன், உடனே பண்ணி தரப்பா, உனக்கு இல்லாதப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து அந்த காஸ்டியூம் கூட அவரே கொண்டு வந்துருப்பார். இல்லை சார் காஸ்டியூம்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் சார், ஏன்னா அந்த ஒரு கரை வேட்டிலாம் இருக்குது அது உங்ககிட்ட இருக்குது. இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவரே. அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடியூசரு, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் டி சிவா சார். அந்த டி சிவா சார் வந்து எங்கள் படத்தில் எங்களுக்காக ஒரு கௌரவ இடம் மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சிவா சார். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு வரல, இதுக்கும் வரலையா அப்படின்னு நினச்சேன். ஒருவேளை ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலருக்குள்ள வரலையோ, நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மேப்ல வரலையோன்னு எனக்கு உள்ள டவுட்லாம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. ஓ இப்போ அப்படி இருக்காது டி சிவா சார், அப்படி இல்லையே. அதானே அப்படிதான் நினச்சேன். அதனால ஸோ டி சிவா சார் வந்து இஸ் எ கிரேட் மேன். ஸோ அவரும் எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சங்கர், நான் வந்து சங்கரை பற்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக என் கூட இருக்கிற சங்கர் வந்து டைரக்டருக்கும் சரி, அவுட் ஆஃப் தி படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சங்கர் அவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற சங்கராக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், ஐரன் எங்கே ஐரன், அந்த ஐரன்ற ஒரு பையன் வந்து இந்த படத்துக்கு உழைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு. அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிளாஸ் பண்ணணும். அப்படி ஒரு உழைப்பு. அதே மாதிரி அப்படி உழைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீதர், இந்த படத்தில் ஒரு நடிச்சிருக்கிற ஸ்ரீதர் ஒருத்தர் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் தி ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டு அவர் எப்படி இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்மளாம் இத்தனை படம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ பண்ணுறாருன்னு பார்த்தேன். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, டெடிக்கேட்டாக பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இந்த படத்தில் இருக்கார். பிரபு சாலமன் சாரும் ஒரு கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு படத்தில். உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த படம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன் வரும்போது. ஸோ இது மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு. படம் டெஃபினட்டாக நான் வந்து ஒரு காவியத்தை படைச்சிட்டோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுற படமாக இருக்கும், உங்களை ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஓவராலாக பில்டப்பே பண்ணலை. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் எனக்கு மெயின். நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம எல்லாரும் அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம், மிகப்பெரிய ஒரு பலம். 20 வருஷமாக எனக்கு வந்து என்னுடைய பிஆர்ஓவாக இருந்து என்னுடைய நல்லதுலையும் இதுவும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமாக எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிற்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். பிஆர்ஓ நிக்கில் அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நான் சொல்லுவேன். நான் இது எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் அது பத்தாது. எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி. அண்ட் எல்லாருக்கும் இந்த நடித்த எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக நடித்த எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. எல்லாருக்குமே இந்த டீமில் உள்ள யாராவது பேர் சொல்லியிருந்தா, வாசு என்னோட அசிஸ்டன்ட் இருக்கிறான், கூடயே எல்லாத்தையும் ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறான், எங்கே ஆனந்த் அந்த அவருக்கு என் டிரைவர் வினோத், இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷனில் வந்தாலும் எல்லாரும் கூட இருந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படம் ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் உங்களோட இதில் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஹீரோயின் மதர் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே வந்து எங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணி இந்த வந்து நடித்தோம் போனோம் அப்படிலாம் இல்லாமல் கூடயே இருந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணுற ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க மரபு தான் அது. ஆனால் எல்லாரும் அது அப்படி இருக்குது இந்த படத்தில். நிச்சயமாக அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டான படமாக இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இத்தனை வருஷம் நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வழியாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பலை. ஆனால் இது எல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்றைக்கி நிற்கிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாலேயும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழித்து ஒரு கதாநாயகனாக வந்து திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல. அது எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய
எல்லாருடைய ஃபேமிலி பிளஸிங்கும், குறிப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் த வேலை இங்கே நிறைய பேர் வரல. ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நண்பர், அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும், அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸே. அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார். அது ஒண்ணுதான். இவ்வளவு தூரம் சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு தூரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துல. அண்ட் எனக்கு என்னன்னா, இப்போ இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 9 படம் 10 படம் வருது. 9 படம். இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியல. இது 10 படம் வருது. அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு 10 படம் 11 படம்னு வருது. இது ஆல்ரெடி ரிலீஸ் ரியலைசேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அந்த டைமில் போச்சு சார். இப்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சார், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நம்ம ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் பண்ணி, ஏன்னா இப்படி ஒரு 10 படம் 11 படம் வந்ததுன்னா எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. திடீர்னு ரிலீஸ் பண்ணுற ஒரு 10 படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும். நம்மளுக்கும் கேப் கரெக்டாக வந்து அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ திருப்பி போன படத்தில் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், உத்தரவு மகாராஜா டைமில். ஸோ அதே மாதிரி அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நாம் என்னென்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிறைய படங்கள் வருது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்குறீங்க, 3 படம் பார்க்குறீங்க. ஆட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம். அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அந்த படத்தை 3 படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்கள் 3 படத்துலையும் ப்ரெஷ்ஷோட பார்த்து அந்த கரெக்டாகவும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய படமாக இருக்குது. எப்படி 3 படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலியே. எல்லாரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு. என்னை வந்து 24 மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாவுக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம், நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம், பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லோரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூர்டாக பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கும் சேர்த்து எங்களை வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா, என்னுடைய குடும்பம், என் குடும்பம், இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், ஜான்விகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், டேனி ப்ரோவுக்கு, நரேனுக்கு, பிரபாகர் ப்ரோவுக்கு, பன்னீர் ப்ரோவுக்கு, ஈவன் எல்லாருக்குமே, சுபத்ராவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வேணும். அந்த சக்ஸஸுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து படத்தை பற்றி ஓவராக சொல்லிட்டு என்னடா அன்னைக்கு மேடையில் பேசினா ஓவராக பேசலன்னு சொல்லி திருப்பி இங்கே ஒரு கட்டிங்க அங்கே ஒரு கட்டிங்க இப்படின்னு இதெல்லாம் வரும். அதனால நான் வந்து சொல்கிறேன், உங்ககிட்ட விட்டுறேன். படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமா பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்க கையில இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. அவ்வளவுதான். எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. நல்ல படமா இருந்தால் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் கேட்கலாம் வேண்டாம், நல்ல படமா இருந்தால் நீங்களே சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். நீங்க தான் என்னுடைய ஃபேமிலி, நீங்க தான் என் உலகம். இப்பயும் சொல்றேன், எல்லாருமே நான் வந்து மேடை பேச்சுக்காக பேசுறவன் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பார்த்துட்டேன், நிறைய அனுபவிச்சிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் டு தி, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோதான் என்னதான் நடக்கும்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன். எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து ஒரு வெற்றியாக அமையுன்றது உங்கள் எல்லாருடைய கண்கள் எனக்கு தெரியுது. நான் நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ.